வரும்பொழுது பார்த்தேன், இவ்வளோ குளிராக இருக்குது, ஆனால் பயங்கரமாக வெக்கையாக இருக்குது. குளிர் வெக்கை ரெண்டும் ஆப்போசிட் கேரக்டரு. இது என்ன மாதம்? இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஆகஸ்ட்டு. ஓகேவா? மேகமூட்டமாக இருக்குது, ஆனால் வெக்கையாக இருக்குது. வேர்த்து கொட்டுதா? எல்லோரும் பயந்துருவாங்க. நிறைய வயசானவங்களாம் ஐயோ ஏதோ. அதுதான் கிடையாது. ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். சரியா? எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறையா நாடுகளுக்கு 2 தடவை வந்து சூரிய ஒளி வந்து செங்குத்தாக படும். சரியா? எப்படின்னு பார்த்துருப்போம். இதுதான் பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர். இது டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை. சரியா? இது உலகம் ஃபுல்லாகவே. அதேமாதிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகை. இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். அங்கே வச்சுக்கோங்க. இதான் நினைக்கிறேன். ஆமாம், இதான். இல்லை இதுதான் மேலே போட்டால் தான் கரெக்டு. மகர ரேகை. எப்போ நம்மளுக்கு கத்திரி வெயில்னு சொல்கிறாங்களே, அப்போனாக்கா அந்த டைமில் சூரிய ஒளி நம்ம தமிழ்நாட்டு மேலே செங்குத்தா, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அங்கே கத்திரி வெயிலுங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டு மேலே சூரிய ஒளியோட கோணம் எப்படி இருக்கும்? 90 டிகிரியில் போடும். தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் அப்போ மே வரும். மார்ச் 31 அன்னைக்கு சூரிய ஒளி செங்குத்தா பூமத்திய ரேகையில் போடும். ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை. ஈக்குவேட்டர் மார்ச் 31, 21 அப்போ. ரைட். 21, 22 கொஞ்சம் முன்ன இருக்கும். அங்கேருந்து என்ன ஆகுனா சூரிய ஒளி 90 டிகிரியில் படுறது அப்படியே நகர்ந்து தமிழ்நாட்டு மேலே வரும். கரெக்டாக ஏப்ரல் 2 மேலே தான் தமிழ்நாட்டில் இப்படி கிராஸ் ஆகும். அந்த டைமில் தான் என்னது, சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருந்தாக்கா வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு கத்திரி வெயில். அப்படியே நேராக போகும். ஜூன் 21 அங்கே போய் போடும். சம்மர் சோல்ஸ்டிஸ்ன்னு பார்த்துருப்போம். எங்கே? மகர ரேகை. டெல்லிலாம் அங்கே கிடக்குது. டெல்லிலாம் அதை தாண்டி மகர ரேகை, கடகரேகை. டிராபிக் ஆஃப் கேன்சர் இங்கிலீஷில். ஜூன் 21, 22. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 90 டிகிரியில் படுறதுல சூரிய ஒளி அப்படியே திரும்பவும் அப்படியே வரும், நகர்ந்து வரும். இப்போ தமிழ்நாட்டில் சூரிய ஒளியோட கோணம் 90 டிகிரியில் பட்டுட்டு தான் போகும். அதனால தான் இந்த வெயில். ஜூலை, ஆகஸ்ட். இப்போ தமிழ்நாட்டில் தான் படுது. இந்த தென்மேற்கு பருவக்காற்று இப்படி வீசுறதுனால க்ளவுடு ஃபார்ம் ஆகுது. அன்றைக்கி கூட ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். அந்த க்ளவுடு நம்ம தமிழ்நாட்டை பாஸ் ஆகிறதுனால வெயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வெயில் அதிகம். அதனால தான் க்ளவுடு இல்லை இந்த மாதத்தில். ஜூலை எண்ட்லேயே ஆகஸ்ட்லேயே க்ளவுடு இல்லைன்னா என்னது அக்னி நட்சத்திரம் மாதிரி வெயில் கொளுத்துதும்பாங்க. அக்னி நட்சத்திரமே தான். க்ளவுடு இல்லைன்னா அக்னி நட்சத்திரம் தான். வெயில் மண்டை புழங்கும். எப்போ? ஜூலை, ஆகஸ்ட்டில். ஏன்னாக்கா சூரிய ஒளி செங்குத்தா படுறதுல 90 டிகிரியில் அது கடகரேகையிலேருந்து அப்படியே வரும். இப்போ தமிழ்நாட்டை கிராஸ் ஆகி போகுது. சரியா? இப்போ மேகம் இருக்கிறதுனால என்ன இல்லை, வெயில் வரல, இருந்தாலும் ஹீட் அதிகமாக இருக்கும். உள்ள கொஞ்சம் ஒளி வந்தாலும் ஹீட் அதிகமாக இருக்குது. அதனால தான் க்ளவுடும் இருக்குது, மேகமும் இருக்குது. மேகமூட்டமாக இருக்குன்னா வெக்கையாக இருக்குது அப்படிம்பாங்க. உள்ளே வந்த ஒளி என்ன பண்ணும்? மேகம் தடுத்து திரும்ப நம்மகிட்டே திருப்பி விடும். அதனால் ஹீட்டாக இருக்கும். அப்போ 2வது அக்னி நட்சத்திரம் தான் எதுவே ஜூலை, ஆகஸ்ட்டில். திரும்ப செப்டம்பரில் எங்கே போய் போடும்? திரும்பவும் செப்டம்பர் 21, 22 ஈக்குவேட்டரில் பூமத்திய ரேகை படும். அப்புறம் 90 டிகிரியில் படுறது எங்கே போயிடும்? தெற்கு நோக்கி போகும். அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வட இந்தியாவில் என்னது குளிர்காலம். ஏன்னா சூரிய ஒளியோட கோலம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் குறைஞ்சிடும். அப்போ வெயில் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும்? ஆகஸ்ட், அதாவது ஜூலை எண்டு, ஆகஸ்ட், செப்டம்பர் கொஞ்சம் வரைக்குமே வெயில் அதிகமாக தான் இருக்கும். க்ளவுடு இல்லைன்னா வெயில் மண்டையை போலாகும். என்ன காரணம்? சூரிய ஒளி 90 டிகிரியில் இங்கே படுறது தான். 90 டிகிரியில் படும், அல்லது கோணம் அதிகமாக இருக்கும், ஆங்கிள் அதிகமாக இருக்கும். 80லேருந்து 90க்குள்ளே இருக்கும். அதுதான். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு.